கியூபா வந்து கம்யூனிசத்தை தழுவுறதை விட அவங்கள வந்து கம்ப்ளீட்டா பிளாக் பண்ணி வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? ட்ரம்ப் கடைசியா வெளியே போகும்போது ரிசைன் பண்ணிட்டு எங்களுக்கு அடிமையா வாங்க, ஏதாவது சுத்தி வார் நான் கிரியேட் பண்ணிக்கிட்டே இல்லைன்னா எந்த நாடுமே அவங்க கூட உறவு வச்சுக்கூடாதுன்னு சொல்றாங்க. மோடி எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலுமே சொல்றேன், ஒரு 50% நம்ம அமெரிக்கா கிட்ட இவ்வளவு இறங்கி போகணுமா? இப்ப ரஷ்யாவோட உக்ரைன் வார ஏன் நோண்ட மாட்டாங்க? கீழே இருக்கிறது என்னன்னா அந்த கேபிட்டலிஸ்டிக் ஸ்ட்ரக்சர் தான். ஏன் அதை பத்தி யாருமே பேசல? ஏன்னா உலக அரசியலின் போக்கை திசை திருப்பி வரும் இஸ்ரேல் ஈரான் போரை பற்றி தொடர்ந்து வாதித்து வரும் நியூஸ் போக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நேயர்களுக்கு வணக்கம். சர்வதேச பாதுகாப்பு மற்றும் சர்வதேச அரசியல் பகுப்பாய்வாளர் திரு சிவா அவர்கள் இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேச இணைந்திருக்கிறார். வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம இந்த சர்வதேச அரசியல் பற்றி, இந்த வார் பற்றிலாம் நம்ம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம். தற்போதைக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா என்னென்னா, இந்த வார் ஒரு பக்கம் போனாலுமே ஈரானில் என்ன பிரச்சனை, அதெல்லாம் ஏற்பட உயிரிழப்பு என்ன, இந்த வார்னால் ஏற்பட உயிரிழப்பு என்ன, உலக அளவில் ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடி ஒரு பக்கம் பேசியிருந்தாலுமே கூட இந்த வாருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு புரட்சிகர நாடு கியூபா மிகப்பெரிய ஒரு கிரைசிஸை சந்திச்சுட்டு இருக்காங்க. மிகப்பெரிய உள்ள மின்சார தட்டுப்பாடு, எரிபொருள் தட்டுப்பாடு, பல தட்டுப்பாடு, ஒரு ஆப்ரேஷன் செய்ய முடியல, ஒரு எந்த விதமான அத்தியாவசிய விஷயங்கள் எதுவுமே இல்லாமல் மொத்த சிஸ்டமே முடங்கி போயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதோட பின்னணி யாரும் பெரிய டிஸ்கஷன் செய்யல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். உண்மையாக அங்கே என்ன நடக்குது, அதோட பின்னணி என்ன? இந்த கியூபா அப்படின்னு சொன்னாலே ஷேகுவேரா தான் ஞாபகம். அப்புறம் அந்த ஏன்னா அர்ஜென்டினாலேருந்து ஒருத்தர் ஃபிடல் காஸ்ட்ரோ கூட போய் இந்த அமெரிக்காவோட ஒரு எக்ஸ்ப்ளாய்டேஷன் நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு 1959க்கு முன்னாடி பட்டிஸ்டான்னு ஒருத்தர் அமெரிக்கா போட்டு அங்கே மாஃபியா, பெரிய மாஃபியாவில் இருக்கிற வளங்கள் எல்லாம் திருடி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது எப்பவும் போல தான். ஸோ இதை நம்ம இதை ரொம்ப எப்படி கூர்ந்து கவனிக்கணும்னா, கியூபா வந்து கம்யூனிசத்தை தழுவுறதை விட அந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்குல்ல, அந்த சுரண்டல், அதுக்கு எதிராக ஒரு புரட்சி உண்டாகுது. அந்த புரட்சிக்கான ஒரு ஆயுதமாக தான் கம்யூனிசம் வருது. ஸோ நம்ம இந்த கம்யூனிசத்தை சும்மா இருக்கிற பீஸ்ஃபுல்லாக இருக்கிற கண்ட்ரியில் கம்யூனிசம்னு வரல. சுரண்டலுக்கு எதிராக எந்த சித்தாந்தம் நிற்கும்னா கம்யூனிசம் தான் நிற்கும். ஸோ அதுலேருந்து தான் இவங்க வராங்க. 1951 அவங்கள வீழ்த்திடுறாங்க. வீழ்த்தினதுக்கப்புறம் கியூபா டேக் ஓவர் பண்ணிடுது. அப்போ இந்த ஃபாரின்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணி வீழ்த்திட்டு வந்துடுறாங்க. அவங்க வந்துடுறாங்க 62, எல்லாரும் 62 ரெவல்யூஷன் சொல்லிட்டே இருப்பாங்கல்ல, அதனால நான் 59க்கு வந்தேன். அப்போ 59லேருந்து 62 வரைக்கும் நேஷனலைஸ் பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே தேசியமயமாக்குறாங்க. அங்கே இருக்கிற அமெரிக்காவோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே. அது ஆனோடனே தான் 62ல் கியூபன் மிசைல் கிரைசிஸ்ன்னு, கியூபா ரெவல்யூஷனு, இதெல்லாம் வருது. இது வந்ததுலேருந்து அப்போதான் அந்த கியூபன் மிசைல் கிரைசிஸ்ல அந்த அணுகுண்டெல்லாம் தண்ணிக்குள்ளே இருந்துச்சுல்ல, அந்த நீர்மூழ்கி கப்பலில் அந்த பெரிய பிரச்சனை எல்லாம் வருது. அதோட அன்னைக்கு தான் அமெரிக்கா தடை போடுது, பொருளாதார தடை. அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அந்த தடை அப்படியே தான் இருக்கு. 1992ல் இன்னொரு தடை ஒன்று போடுறாங்க, ராட்டிசிலி ஆக்ட்னு போட்டு அதையும் போடுறாங்க. அப்போ இன்னும் முன்னாடியே யாரும் அவங்ககிட்ட பழகக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. 92க்கு அப்புறம் என்ன பண்றாங்க, எந்த விதமான எங்க கூட உறவு வச்சிருக்கிற எந்த நாடுமே அவங்க கூட உறவு வச்சுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அங்க இருக்கிற கப்பல்ல இருந்து இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி கம்ப்ளீட்டா பிளாக்கெட் பண்ணிட்டாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், 91, 90ல தான் யுஎஸ்எஸ்ஆர் உடையுது. அந்த சோவியத் ரஷ்யா அது இருக்கிற வரைக்கும், அந்த 62லேருந்து 90 வரைக்கும் இருந்த காலகட்டத்தில் ரஷ்யா ஹெல்ப் பண்ணிருந்துச்சு. சோவியத் ரஷ்யா ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணிருந்துச்சு. ஆயில், ஃபுட்டு, ஸ்டோரேஜு, ப்ரொடெக்ஷனு எல்லாமே கொடுத்துட்டே இருந்துச்சு. அதனால தான் சொன்னேன், இந்த 62ல் கியூபன் மிசைல் கிரைசிஸ்லாம் வந்தப்போ அவங்க ஏவுகணையை கொண்டாந்து நிப்பாட்டி வச்சுருந்தாங்க நீர்மூழ்கி கப்பலில். இது எல்லாம் இருந்துச்சு. 92ல் இது போச்சு. 2021 ட்ரம்ப் கடைசியாக வெளியே போகும்போது டெரரிசம் ஸ்டேட்டுன்னு டிக்ளேர் பண்ணிட்டு போயிடுறாரு. ஸோ இதான் இப்போ 2026. ஸோ இந்த ட்ராக்கை பிடிச்சாதான் இத்தனை வருஷமா அவங்கள கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணி வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? அதுக்கப்புறம் இன்னைக்கு இப்போ ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் புதுசாக இப்போ திருப்பி அந்த ஆக்ட் அவங்க டெரரிசம் ஸ்டேட்டுன்னு சொல்றதெல்லாம் ஒன்று. இந்த இப்போ ஒரு கடைசி ஒரு மாசமா 1 கோடி பேருக்கு கரண்ட் கிடையாதுங்க.
ஹவானா தான் அதோட கேபிட்டல். அதில் மட்டும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஃபுட்டு கெட்டு போகுது. ஏன்னா அங்கே ரெஃப்ரிஜிரேட்டர்லாம் இல்லை, குழந்தைங்கள்லாம் தூங்குறது இல்லை, ஸ்கூல் நடக்கலை, கவர்மெண்ட் ஆஃபீஸ் எதுவும் நடக்கலை. கனடாவோட பெரிய மினரல்ஸ் பிளான்ட் இருந்துச்சு, ஃபேக்ட்ரி, அதெல்லாம் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் எனர்ஜி இல்லை. ஏன் அப்படின்னா 85% கரெக்டாக எல்லாமே ஆயிலை வச்சு மட்டுமே இருக்கிற ஒரு நாடுனா அதுதான். ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக லேண்ட் லாக்டு. மற்ற எங்கேயும் மற்ற ஊர் மாதிரி கிடையாது. டிபெண்டன்சி ஆஃப் ஆயில் அண்ட் எனர்ஜி இருக்குல்ல, அது வந்து மேக்சிமம் அதான். அது இல்லைன்னா அப்படியே ஸ்தம்பிச்சிடும். ஸோ ஒரு கடைசி ஒரு 3 மாசமா அவங்களுக்கு எந்த விதமான ஆயிலையும் எந்த ஊர்லேருந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ரஷ்யாலேருந்து இதெல்லாம் சொல்லப்படுறது, நான் சொன்ன அன்னைக்கு போன்ற சொன்ன மாதிரி கெப்லர்னு ஒரே ஒரு மெரைன் இன்டெலிஜென்ஸ் ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மெரைன்ல எங்க கப்பல்லாம் போகுது வருதுன்னு ட்ராக் பண்ணுவாங்க. அவங்க சொன்னது ஒரு டாக்குமெண்ட்ஸ்ல என்ன இருக்குன்னா 2 லட்சம் லிட்டர் ஆயில் ரஷ்யாலேருந்து வந்தது, சைனாவோட பேர்ல வந்தது. ஆனால் அட்லாண்டிக் ஓஷன்ல நின்றுடுச்சு. அது ஒன்று. இப்போ 7.5 லட்சம் ஆயில் பேரலோட ரஷ்யாலேருந்து ஒன்று வந்திருக்கு. அது கண்டிப்பாக கியூபாக்கு போயிடும்னு சொன்னாங்க. அப்படி போயிருந்துச்சுன்னா, இப்போ வரைக்கும் அதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவுமே இல்லை. ஆனால் மார்ச் 23 போயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு போயிருந்துச்சுன்னா கரண்ட் வந்திருக்கலாம். ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் ஆயில். 3 மாசத்துல முதல் முறையா கம்ப்ளீட் ஷட் டவுன்ல இருந்தது, இப்போதான் வரும். அது வந்துச்சுன்னா அவங்களுக்கு கரண்ட்டை திருப்பி வரலாம். ஆனால் இருந்தாலும் அமெரிக்கா என்ன சொல்லுதுன்னா, அந்த மிகல்னு ஒருத்தர் இருக்கார், அவர் தான் இப்போ சீஃப் ஹெட். நீங்கள் ரிசைன் பண்ணியே ஆகணும், ரிசைன் பண்ணிட்டு எங்களுக்கு அடிமையாக வாங்குங்கிறாங்க. இன்டைரக்டா அடிமைன்னு சொல்லலாம், இதான் சொல்லியிருக்காரு, சரண்டர் ஆகுங்கன்னு. அந்த மிகல் என்ன சொல்றாருன்னா, என்ன ஆனாலும் எவ்வளோ வழியா இருந்தாலும் நான் தாங்க தயார், ஆனால் நாங்கள் உங்களுக்கு எல்லாம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு கியூபாவோட. அமெரிக்கா வந்து ஏன் இந்த அளவுக்கு கியூபாவை நெருக்கடிக்கு உள்ளாக்கணும், ஏன் இந்த அளவுக்கான ஒரு பொருளாதார தடை விதிக்கணும், இந்த அளவுக்கு நெருக்கிறதுக்கான காரணம் எங்கிருந்து ஆரம்பிக்கிற விஷயம்? இல்லை, இது வந்து அந்த பழைய பக்கம் தான். கம்யூனிசம் அப்படின்னு ஒரு ஐடியாவே வந்து நம்ம முன்னெல்லாம் பேசியிருக்கோம். கம்யூனிசம் வந்து நம்ம ஊர்ல மே தினம்னா அவங்க ஊர்ல வந்து அக்டோபர் நவம்பர்னு மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த கம்யூனிசம்ங்கிற ஐடியா அமெரிக்காவோட பெஸ்ட் ப்ராடக்ட்னா கேபிட்டலிசம் தான், சக்சஸ். அதுக்கு நேர் எதிரான சித்தாந்தம் வந்து ஒரு ஹியூமனிட்டியோட இருக்கிற சிஸ்டம் கம்யூனிசம். இந்த வார்த்தையே ஒரு கெட்ட வார்த்தைன்னு உலகம் பூரா சொல்லி வச்சிருக்காங்க. அதனால தான் நம்ம ஊர்லேயே பாருங்க, இந்த ரைட் விங்ல இருக்க இந்த ஆர்எஸ்எஸ் எல்லாம் கம்யூனிசம் அழிக்கிறேன்னு, நக்சல்ஸ் அழிக்கிறது வேற, ஏன்னா அவங்க ஸ்டேட்டுக்கு வெளியே ஆப்ரேட் பண்றாங்க. ஆனா அந்த ஐடியா ஆஃப் கம்யூனிசமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து மனிதாபிமானத்தோட வந்தது. 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் தூக்கம், அந்த ஐடியா கொண்டு போயிடும். அது வந்து எப்படி சுரண்ட முடியும்? அதனால அவங்களுக்கு வந்து கியூபா இருக்கக்கூடாது. பிளஸ் இது வந்து ஒரு சும்மா ஒரு பஞ்சிங் பேக் மாதிரி தான். ஈரான் ஒரு பெரிய வார் நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் ஏதாவது சுத்தி வார் நான் கிரியேட் பண்ணிக்கிட்டே இல்லைன்னா வெப்பன்ஸ் என்ன பண்றது? என்ன பண்ண முடியும்? ஏன்னா அமெரிக்காவோட பவர் என்ன? டு டாமினேட். அது ஒன்று த்ரூ ஆயிலாக இருக்கலாம், த்ரூ எனர்ஜியாக இருக்கலாம், த்ரூ வெப்பனாக இருக்கலாம், இல்லை டேட்டாவாக இருக்கலாம். இப்போ உங்கள் ஃபோன், எங்கள் ஃபோன், இங்கே பார்க்குறவங்க எல்லாத்தோட ஃபோன், கேமரா, டேட்டா எல்லாமே அதானே. இதெல்லாத்தோட ஓனர்ஸ் அவங்க தான். அப்போ இதில் வந்து கேஆஸ் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நிறைய விற்கலாம். கேஆஸ் இல்லைன்னா விற்க முடியாது. இவ்வளோதான் மாடல். ரைட், ஓகே. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா வந்து, இப்போ கம்யூனிசம் கேபிட்டலிசம் இது ரெண்டுத்துக்குமான வார் தான். கியூபா கம்யூனிஸ்ட் ஸ்டாண்டில் இருக்காங்க, யூஎஸ் வந்து கேபிட்டலிசம் அந்த மூடில் இருக்காங்க. ஸோ 2 பேருக்குமான அந்த வார் அப்படின்னு. இன்னொன்று இந்த எக்ஸ்பான்ஷனிஸ்ட் பவர் இருக்குல்ல, கியூபா எனக்கு வேணும், கனடா எனக்கு வேணும், இதெல்லாம் இருந்துச்சுன்னா லார்ஜர் டெரிட்டரி தானே. கியூபா கம்யூனிஸ்ட் சித்தாந்த கொண்ட நாடாக இருக்குது, யூஎஸ் வந்து கேபிட்டலிசம் சித்தாந்த கொண்ட நாடாக இருக்குது. இப்போ அந்த நிலைப்பாடு எடுத்ததுனால அந்த நிலைப்பாட்டுக்காக ஆதரவு நின்ன ரஷ்யாவுடைய பங்களிப்பு இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ரொம்ப மோசம் போயிட்டு இருக்க கியூபா. இப்போ நம்ம ஆதரிச்ச நாடாச்சு, நம்மளோட சித்தாந்தத்தில் அடிப்படையில் பயணிக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. இப்போ அதை நம்ம கைவிட்டக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வேற ஏதாவது முயற்சிகள் எதுவும் இப்போ எடுக்கிறாங்களா? எப்படி? இல்லை, ஆயில் தான் உங்களோட இப்போ அவங்களோட அத்தியாவசியம். இது என்ன? அவங்க இப்போ ரஷ்யாவோட எப்படி சொல்லலாம்னா, கியூபாவோட கொலாப்ஸை ஸ்லோ பண்ணுறாங்க. ஆனால் அதை நிப்பாட்ட முடியுமான்னு தெரில. நீங்கள் அதுதான் கேட்க வரீங்க, நானும் அதான் சொல்கிறேன். கொலாப்ஸ் ஆக போகுதுங்கிறது உண்மை. ஏன்னா மேசிவ் மைக்ரேஷன் வந்து கியூபாலேருந்து தான் நடந்துச்சு. இந்த ஸ்கார்ஃபேஸ்னு ஒரு படம் வந்துச்சு, பார்த்துருக்கீங்களா? அல்பச்சினோட படம். சரி, பழைய படம் அது. அதில் ரொம்ப ரொம்ப பழைய படம். அதுலேயே வந்து கியூபாலேருந்து அந்த ஃபிடல் காஸ்ட்ரோலாம் வந்து கொஞ்ச நாளுக்கு கொத்தா அங்கேருந்து வந்து அமெரிக்காக்குள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா எக்கானமி வந்து இம்ப்ரூவே ஆகலை. ஏன்னா இவங்க தடை போட்டாங்க 62லேயே, போட்ட தடையே நீக்கலை. அப்போ ஒரு 80-90 கூட ரொம்ப 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 அப்படியே சரிஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ எங்கன்னா கியூபாவில் இருக்கிறவங்க வெளியேறிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் யூத்துக்கு அவங்க ஸ்டேட் மேலே நம்பிக்கை இல்லை. அப்படி இருந்துச்சுன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் வழி இல்லை, யூத்துக்கும் அங்கே உள்ளே இருக்கிற யூத்துக்கும்
கஷ்டம். இந்த நேபாளலாம் இப்போ பிரச்சனை வருதுல்ல, அந்த மாதிரி அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியலன்னா போகுது. அப்ப ஸ்டேட்டால டெவலப் பண்ண முடியாது, டெவலப் பண்றதுக்கு காசும் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ரஷ்யா மட்டும்தான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும், ஆனா ஓரளவுக்கு தான் பண்ண முடியும். ஏன்னா டிஸ்டன்ஸ் தான். இப்ப பக்கத்து ஸ்டேட்டா இருந்தா அது கதை வேற. ஒரு அட்லாண்டிக் ஓஷனை தாண்டி வரணும்னா முடியாது. சைனா ஹெல்ப் பண்ணுச்சு, இப்பவும் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா அதாலையும் ஒரு லெவலுக்கு மேல போக முடியாது. ஏன்னா ஒரு கொலாப்ஸ் ஆக போற சிஸ்டத்துக்கு போய் நான் ஒரு ரிஸ்க் எடுக்கிறதா, இல்லைன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல என்னால ஸ்ட்ராட்டஜிக்கா என்ன பண்ண முடியுமோ பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நான் ரீசெண்டாக அதை பற்றி படிக்கும்பொழுது என்னன்னா வந்து இப்போ ரஷ்யாவை நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருந்தாங்க, இடையில வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க வந்து யுக்ரைன் வாரில் பிஸியாக இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கும் ஒரு நெருக்கடி இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து படிக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கவனிக்கும் பொழுது இப்போ வந்து சீனா அடுத்த ஒரு பார்ட்னராக இருக்காங்க. அடுத்த ஒரு முக்கியமான ஏஷியன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ரஷ்யாவுக்கு அடுத்த ஒரு முக்கியமான நாடு சீனா இருக்குது. இப்போ சீனா இந்த மாதிரி நேரத்தில் வந்து கியூபாவுக்கு ஹெல்ப் பண்ணலாம், அதன் மூலமாக வந்து அந்த விஷயத்தை நம்ம கவுண்டர் பாலிடிக்ஸ் செய்யலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை முன்னெடுக்க சொல்லப்படுது. அதோட பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்குது? இல்லை, அது கவுண்டர் பாலிடிக்ஸ் பண்ணணும்னா எனக்கு என்ன லாபம்? இப்போ நான் கவுண்டர் பாலிடிக்ஸ் பண்ணணும்னா இப்போ ஈரானுக்கு நான் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஈரான் வந்து ஒரு ஹெவி வெயிட்டாக இப்போ ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நான் வந்து அவன் சண்டை போடுறத நான் பார்த்து என்ன ஒரு பாக்ஸிங் மாதிரி வச்சுக்கங்க, ஒரு 5 ரவுண்டு 6 ரவுண்டு தாண்டுது, 8 ரவுண்டு தாண்டுது அப்படிங்கும்போது நான் பெட்டை அவன் மேலே வைப்பேன். கியூபாவால் அதை பண்ண முடியாது. ஏன்னா கியூபா வந்து அந்த எனர்ஜி அது கிடையாது. அப்போ நான் அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையும் பகைச்சிக்கிட்டு, மெயினாக நான் அமெரிக்காவை பகைச்சிக்கிட்டு இதை செய்யணுமா, இல்லை கொஞ்சம் விலகி நிற்போமா? ஏன்னா ஓடுற குதிரை மேலே கட்டலாம். இப்போ கொலாப்ஸ் ஆக போகிற சிஸ்டத்துக்கு நான் போய் ஹெல்ப் பண்ணி என் ரிசோர்ஸ் வேஸ்ட் ஆகும். ப்ளஸ் நான் வந்து அமெரிக்காவோட பகைச்சிக்கணும். நான் வேற ஒரு நியாயமான விஷயத்துக்கு நான் பகைச்சிக்கிறேன். இப்போ ஈரானுக்கு பிரச்சனை வருது அப்படின்னு நான் கொஞ்சம் பேசுகிறேன். ஆனால் கியூபாக்கு பண்ணுறதுல ரொம்ப கஷ்டம். அணையம் போகிற விளக்கு மாதிரி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? இது வந்து நான் ஜியோ பொலிட்டிக்கலாக பேசுகிறேன், நியாயம் தர்மம்லாம் பேசலை. நான் ஒரு அமெரிக்கன் ஸ்டேட்டாக இருந்தால் நான் எப்படி யோசிப்பேன்? நான் ஒரு ரஷ்யாவோ சைனாவோ இருந்தால் எப்படி யோசிப்பேன்? இவ்வளோதான். இப்போ இந்த பிரச்சனைலாம் பார்க்கும்பொழுது வந்து இப்போ அமெரிக்கா வந்து ஈரான் மீது நடத்தக்கூடிய இந்த போராக இருக்கட்டும், அல்லது இப்போ கியூபாவை இந்த அளவுக்கு நெருக்கடிக்கு உள்ளாக்குறதா இருக்கட்டும், இதுக்கு முன்பு வந்து கியூபாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெனிசுலாவை வந்து அதோடைய மதுரோவை வந்து என்ன பண்ணாங்க நம்ம பார்த்தோம், அதோடைய விஷயங்களை நம்ம பார்த்தோம். பல நாடுகளை வந்து ரிப்பீட்டடாக அதை பண்ணிட்டு இருக்காங்க. குறிப்பாக தென் அமெரிக்கா முழுவதும் தன்னோட காலடி மீக்கில் தான் வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு போக்கை பார்க்குறோம். ஸோ இது வாட் இஸ் நெக்ஸ்ட்? இது எப்படி தான் எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நான் உலகள வைட் பர்பஸ் ஒரு பரந்தப்பட்ட பார்வையில் நான் வந்து கேட்குறேன். நீங்கள் மடுரோ சொன்னதுனால நான் சொல்லி ஆகணும். 2023 வரைக்கும் அந்த 85% ஆயில் வந்து வெளியிலேருந்து தான் வரணும் கியூபாக்குன்னு சொன்னல, அதில் வந்து ஒரு 80%க்கு மேலே வெனிசுவேலால தான் வந்துடுச்சு. ஒரு நாளைக்கு மினிமம் 55,000 லிட்டர் பேரல் ஒரு நாளைக்கு கியூபாக்கு போகிறோன்னா கியூபா லைட் ஆஃப் ஆகிடும். இதான் மைண்டில் வச்சுக்கோம். அப்போ யோசிச்சு பாருங்க, அவங்க வந்து 80% 85% அந்த சிஸ்டமே ரன் ஆகுதுன்னா ஒரு நாடு, அதில் 80%க்கு மேலே இவங்க தான். அவங்க 23லேருந்து 25 வரும்போது சாங்ஷன் போட ஆரம்பிச்சார்ல ட்ரம்ப் வெனிசுவேலா மேலே, அப்போவே அவங்க குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ குறைக்க ஆரம்பிச்சோன்னே மெக்சிகோ வந்துச்சு, நான் மீதி ஒரு 35% நான் தரேன்னு சொன்னாங்க. இப்போ அவங்க மேலேயே அவங்க ஆர்டர் போட்டு அவங்க கூட நீ வச்சுக்கூடாதுன்னு சொன்னோன்னே 2025 அதுவும் குறைஞ்சி போச்சு. என்னைக்கு வெனிசுவேலா மதுரோவை அரெஸ்ட் பண்ணாங்களோ அன்னையிலேருந்து ஒரு ஜீரோ வெனிசுவேலாலேருந்து ஆயில் கியூபாக்கு போல. ஸோ இதில் தான் அந்த கொலாப்ஸ் ஆரம்பிச்சது. ஸோ இவங்க பாருங்க எப்படி சிஸ்டமிக்காக இப்படி வைக்கிறாங்க. எங்கெங்கே இதெல்லாம் வருமோ அங்கங்கே எல்லாம் செக்கு. அந்த செக்கு பாருங்க. இப்போ நீங்கள் சொன்ன வெனிசுவேலா மீது ஏன் வந்து அந்த நடவடிக்கை, அதே மாதிரி கியூபா மீது ஏன் நடவடிக்கை அப்படின்னா, அவங்க வந்து இந்த டெரரிசம் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க, ஸ்டேட்டே வந்து டெரரிசம் வந்து ஊக்குவிக்கிறாங்க. ஸோ வந்து அதனால வந்து மதுரை கைது செஞ்சு சிறைப்படுத்தியிருக்காங்க. கியூபா வந்து நெருக்கடிக்கு உள்ளாக்கி ரொம்ப நிர்மூலமாக்குறாங்க. அதே மாதிரி ஈரான் வந்து நீங்கள் அணு ஆயுதம் வச்சிருக்கீங்க, தடை செய்ய வேண்டிய அணு ஆயுதத்தெல்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி, அதனால எங்களுக்கு த்ரெட் இருக்குன்ற மாதிரி இப்போ இந்த விஷயங்கள்லாம் அவங்க திரும்ப தான் சொல்கிறாங்க. பட் இதான் சர்வதேச அளவில் நிரூபிக்கவும் மாட்டேங்கிறாங்க. அதுவும் ஒரு சிக்கலாக இருக்குது. நீங்கள் இப்போ மதுரை மீது ஒரு குற்றச்சாட்டை வச்சிங்கன்னா அது ப்ரூஃப் எங்கே அப்படின்ற கேள்வி இருக்குது. இப்போ நீ ஈரான் மீது வந்து அணு ஆயுதத்தை வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான ப்ரூஃபும் காட்ட மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இதோட நெக்ஸ்ட் என்ன? இது எப்படி இப்போ நாளைக்கு என்னன்னா, இப்போ இதை பார்க்கக்கூடிய ஒரு நாடு வேற ஒரு நாடு சம்மந்தமே இல்லாமல் இந்த கேமை பார்த்துட்டு இருக்கான்னு வைங்களேன், நாளைக்கு இதே மாதிரி அமெரிக்கா நம்மகிட்ட வந்தால் நம்ம அதை எப்படி எதிர்கொள்வோம், நம்ம வந்து அதை எப்படி ஃபேஸ் பண்ண முடியும், என்னதான் ஒரு வழிமுறைகள் இருக்கு இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ண? இல்லை, இதில் ரெண்டாக இருக்கு. வீக்கான கண்ட்ரி எல்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி கியூபாவோட ஸ்டேட்டஸ்ல இருந்து இதை பார்த்தா அவங்களுக்கு பயம் வரும். ஈரானோட நிலைமை பார்த்தா சரி என்னதான் இருந்தாலும் அடிச்சு பார்த்துருவோன்னு யோசிப்பாங்க. சைனா ரஷ்யாலாம் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேட்டர்ன் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ ரஷ்யாவோட உக்ரைன் வார ஏன் நோண்ட பண்றாங்க? ஊரே கத்திட்டு இந்த விஷயம் உக்ரைன் தான். நேற்று வரைக்கும் பயங்கரமான அடி, ஆயிலுக்கு இங்கேயும் அடி அங்கேயும் அடி எல்லாம் விழுந்துகிட்டே இருக்கு. ஏன் அதை பத்தி யாருமே பேசல? ஏன்னா இது சகஜமாயிடுச்சு. ஏன்னா அமெரிக்கா பண்ணுச்சுல்ல, நீங்க யாரு வந்து இந்த ஊரோட காட்ஃபாதர்னு உட்காந்து எல்லாத்தையும் கேள்வி கேட்டது, நீங்க என்ன உக்ரைன்ல அடிக்கிறீங்கன்னு சொன்னதே இவங்க தான். இப்ப நீங்களே அடிக்கிறீங்க, இப்ப நீங்க ரஷ்யாவும் கேட்க முடியாது. அப்ப இந்த மாதிரி நாளைக்கு சைனா பண்ணாலும் கேட்க முடியாது.
இவ்வளவுதான். இந்த பெரிய பவர்லாம் இந்த இதை எடுக்கும். மீடியம் பவர்லாம் என்னதான் பண்ண முடியாதுன்னு சொன்னா ஈரான் மாதிரி மாறும். ஈரான் இஸ் அன் எக்ஸெப்ஷன், அதை விட்டுறலாம். ஆனா போரா இருக்கிற கண்ட்ரீஸுக்கு இதை பார்த்தா என்ன நினைக்கணும்னா, இன்டர்நேஷனல் ஆர்டர் இல்லை, அப்போனா இது நமக்கு என்னைக்கு வேணாலும் நடக்கும் அப்படிங்கிறது. அதான் நான் இது எப்படி இந்த ஒட்டுமொத்தமா இந்த மெட்டா ஜூம் பண்ணி நான் ஒரு இதை பார்க்கணும்னா, யூனிபோலார் வேர்ல்டுன்னு ஒன்று இருந்துச்சு இல்ல, முதல்ல பைபோலாரா இருந்துச்சு. ரஷ்யா, யுஎஸ்எஸ்ஆர், யுஎஸ்ஏ, அது போய் யுஎஸ்ஏவா மாறிச்சு. இப்ப திருப்பி யுஎஸ்ஏவா இருக்காது, யுஎஸ்ஏ சைனான்னு இருக்கும்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு எப்படி தோணுதுன்னா, இன்டர்நேஷனல் ஆர்டர் இருந்தாதான் இந்த ரெண்டுமே பிரியும். இப்போ எனக்கு தெரிஞ்சு நேஷனலிசம்ங்கிற அந்த ஐடியா இருக்குல்ல, ஹைப்பர் நேஷனலிசம், அந்த இடம் வந்து ஊரு பூரா பரவும்னு நினைக்கிறேன். அது பரவி அவங்களோட டெரிட்டரியிலேருந்து பக்கத்துல இருக்கிற அக்ரெஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, கேட்க ஆள் இருக்காது. இந்த ஆர்டருக்கு தான் போகுது வேர்ல்டு. மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி சொல்லுங்க. உலக ஒழுங்கு இல்லாமல் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த உலக ஒழுங்கு கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவனுக்கு வேணும் நாடு அடிச்சுப்பான் பிடிச்சிப்பான் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது உண்மையில அதை நம்ம எப்படி யூகிச்சு பார்க்குறது அப்படிங்கிறது நமக்கு தெரியல அப்படிங்கிறத கவனிக்கிறேன். இப்போ இங்கே என்ன ஒரு கேள்வி என்னென்னா வந்து, இப்போ கியூபா அப்படிங்கிறது வந்து ஒரு புரட்சிகர நாடு. பிடல் காஸ்ட்ரோ, சேகுவாரா உள்ளிட்ட பல தலைவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு புரட்சியின் மூலமாக புரட்சி ஏற்படுத்தி ஒரு நாட்டை அமெரிக்காவுக்கு எதிராக எப்படி ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிறது காமிச்ச நாடு. பட் வந்து பிடல் காஸ்ட்ரோ மறைவுக்கு பிறகு இன்றைக்கி அந்த நாடு வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது நம்ம என்ன பேச வேண்டியது இருக்குன்னா, அப்போ இந்த கியூபாவை வச்சு அமெரிக்கா ஒரு பாடம் எடுக்குது உலகத்துக்கு. என்னை எதிர்த்து ஒரு புரட்சி செஞ்சு நீங்கள் உங்கள் உள்நாட்டில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி என்னை எதிர்த்து நீங்கள் ஃபைட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதான் அப்படின்ற மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்கிறத நம்ம சரியான ஒரு ஆர்குமெண்ட் இதுதான். நான் நேத்தி கூட பேசிட்டு இருக்கும்போது இதான் சொன்னேன். இந்த புரட்சியை வந்து நம்ம ஒரு லெவலுக்கு மேலே அழகியல் ஆக்கிட்டு போகணும். ஏன்னா ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி இந்த போட்டோ இன்னைக்கு வந்து எல்லா தெருவுலையும், பைக்லையும், பாக்கெட்லையும் இருக்கு. ஆனா 60 வருஷமா அழிஞ்சு போன ஒரு ஊரா புரட்சியோட ஆன்சர் இதான்னா, இதை நம்ம வந்து மறுபரிசீலனை பண்ணணுமா? ஏன்னா வந்து இப்ப யூதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சிஸ்டம்ல விளையாடுறாங்க. சிஸ்டம்ல, ஏன்னா இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப யூதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜி இருக்குல்ல, அந்த டெக்னாலஜில அவங்க இன்வெஸ்ட் பண்ணி அந்த இஸ்ரேலோட இவ்வளோண்டு ஊர், ஆனா உலகமே அவங்க கிட்ட டிபெண்ட் ஆகிற மாதிரி ஒரு சிஸ்டம் கண்டுபிடிச்சாங்க. சைனா என்ன பண்ணுச்சுன்னா, மேனுஃபேக்சரிங் செக்டர்ல அது போச்சு. இப்ப இந்த மாதிரி கியூபாவால எதுவும் பண்ண முடியல. ஆனா அந்த புரட்சியோட அந்த போட்டோ மட்டும் இன்னைக்கு இங்கே நிக்குது, மெட்ராஸ்ல வரைக்கும் நிக்குது, காரைக்கால இருந்தாலும் சரி, எந்த ஊருக்கு நிக்குது. அப்ப இந்த இடத்த நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, லீடர்ஷிப், புரட்சியில இருக்கிற லீடர்ஷிப்புக்கும் கவர்னன்ஸுக்கு உள்ள லீடர்ஷிப் பீஸ் டைம்ல. இப்போ வின்ஸ்டன் சர்ச்சிலோட கதை அதான். வின்ஸ்டன் சர்ச்சில் மாதிரி ஒரு வார் டைம் லீடர் யாருமே கிடையாது. ஆனா அவர் வார் முடிச்ச உடனே அவர் தோக்கடிச்சாங்க. ஏன் தோக்கடிச்சாங்கன்னா, அவர் வாருக்கு தான் கரெக்டான ஆள், பீஸ் டைம் கிடையாது. ஏன்னா பீஸ் டைமுக்கு திங்கிங்கே வேற. இப்ப நேருவோட திங்கிங்கா தானே. இப்ப பட்டேல் இருந்திருந்தாருன்னா ஹைதராபாத்ல போய் அவர் தானே போய் அடிச்சு பிடிச்சிட்டு ஹைதராபாத் எடுத்துட்டு வந்தாரு. அதுக்கு அவர் சரியான ஆள். ஆனா ஒரு ரணமான ஒரு நாடு இருக்குல்ல, ரணமா வெளியே வர நாடுக்கு ஒரு ஆறுதலும் ஒரு தொலைநோக்கு பார்வையும் உள்ள தலைமை தான் வேணுமே தவிர புரட்சி ஒத்து வராது. அதனாலதான் சேகராவை விட்டுட்டு போனார்ல, ஞாபகம் இருக்குல்ல, அந்த அடுத்த பொலிவை நோக்கி போயிட்டு அவர் சொன்னாரு நீ மினிஸ்டர்னு. ஆனா அவரோட மைண்ட் செட் அது கிடையாது. என் மைண்ட் செட் வந்து நான் அமைச்சரா இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு வந்து கொரில்லா வார்ஃபேர் தான் எனக்கு வேணும், அதனால நான் அதெல்லாம் பண்ணேன். அது சரியான முடிவு தான் அது. ஆனா அந்த புரட்சியாளர்கள் நார்மலான இருக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு தலைமை குணம் இருக்குமா, அல்ல அந்த இன்ஸ்டிங் இருக்குமாங்கிற யோசிக்க வேண்டிய இடம் தான் இன்னைக்கு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சிஸ்டம்ல விளையாடுறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அமெரிக்கா சிஸ்டம் தான். நம்ம ஊர்லயும் அதே மாதிரி தானே. இந்த பிராமணிக்கல் டாமினன்ஸ் இருக்குங்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் சிஸ்டம்குள்ள உள்ள போய் உட்காந்துட்டு அதை டேக் ஓவர் பண்ணவங்க தான். வெளியே இருந்து எவ்வளவு போராட்டம்லாம் பண்றாங்க. ஆனா அந்த போராட்டங்கள்லாம் என்னாச்சு? அந்த போராட்டங்களும் சேர்ந்து இந்த ஸ்கில்லும் சேர்த்து வளர்த்துக்கணும் அப்படிங்கிறது எனக்கு இந்த சேகோரா. ஏன்னா இன்னைக்கும் நான் என் போட்டோ வச்சிருக்கோம், நம்ம எல்லாம் அதை தான் பார்த்து எல்லாரும் வளர்ந்தோம். ஆனா இந்த சிஸ்டம் திங்கிங்க்கும் ரெவல்யூஷனுக்கும் ஏதோ ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த ரெண்டும் சேர வேண்டியதுதான் இந்த புது லீடர்ஷிப்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு விஷயம் எனக்கு ஒரு யோசனை வருது. என்ன அப்படின்னா, இப்போ கியூபா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறு குழுவோடைய போராட்டம், ஒரு சிறு குழு பண்ண புரட்சி. பிடல் காஸ்ட்ரோ தலைமையில் ஒரு குழு வந்து முன்னெடுத்து ஒரு பெரிய ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு அதிபரை வீழ்த்துறது, தனிப்பட்ட அரசியல் அதிகாரத்தை வீழ்த்தி அப்புறம் வந்து ஆட்சியை கைப்பற்றி அப்புறம் வந்து ஒரு அரசியல் செய்கிறது அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன். ரஷ்யா போன்ற புரட்சி அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மக்களுமே அந்த புரட்சியில் ஈடுபட்டு ஒரு தலைகீழ் மாற்றணும் அப்படின்ற மாதிரியான விஷயம். ரஷ்யா போன்ற நாடுகள்லேருந்து என்னன்னா, லெனின் மறைஞ்சாரு, ஜோசப் ஸ்டாலின் மறைஞ்சாரு, அதுக்கப்புறம் வந்து குருச்சேவ் வந்தார், பலரும் அப்படியே வந்துட்டே இருந்தாங்க. பட் ரஷ்யாவில் இப்போவும் கூட பார்த்தீங்கன்னா அந்த கம்யூனிஸ்ட் சோடுகளை எங்கேயும் நம்ம பார்க்க முடியுது. இப்போ வந்து கியூபா ஹேண்டில் பண்ணுற மாதிரி ரஷ்யா வந்து யூஎஸ்ல ஹேண்டில் பண்ண முடியல.
அதே மாதிரி வந்து இப்போ சீனா எடுத்துட்டு சீனா வந்து ஒரு மாவோட ஒரு புரட்சி தான். அது ஒரு கம்யூனிஸ்ட் அடிப்படையில் ஒட்டுமொத்த மக்களுமே கிளர்ந்தெழுந்து பங்கெடுத்த ஒரு புரட்சி அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஒட்டுமொத்த மக்களுமே ஒரு புரட்சியில் பங்கெடுத்து ஏற்பட்ட ஒரு மாற்றத்துக்கும் ஒரு சிறு குழு ஒரு புரட்சி செஞ்சு அந்த ஊரில் ஏற்பட்ட அரசியல் மாற்றத்துக்கான அந்த வித்தியாசம் எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல அது உண்மைதான். ஆனா இதுல இன்னொன்னு இருக்குல்ல, இப்போ ரஷ்யா வந்து ஆயில் வேர்ல்டுலயே ஒரு மிகப்பெரிய ரிசர்வ் வச்சிருக்கு, ஆயில் ரிசர்வ் உள்ள ஊர். ஸோ நம்ம அதை வந்து வெறும் மக்களோட புரட்சின்னு மட்டும் எடுத்துட முடியாது. ஏன்னா ரஷ்யாவுக்கும் சிவிலைசேஷன் பெருசு, அவங்க நாலேஜ் சிஸ்டம் ஜாஸ்தி, ஹியூமன் கேபிட்டல் மேல அவங்க இன்வெஸ்ட் பண்ணது ஜாஸ்தி. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அங்கே இருக்காங்க. நீங்க நம்ம காமிக்கிற மாதிரி ரஷ்யா வந்து ஏதோ பார்பரிக்கான சொசைட்டி எல்லாம் கிடையாது. அது நிறைய படிக்கும். தாஸ்தியவஸ்கிலேருந்து மிக மிக பெரிய அந்த லியோ டால்ஸ்டாய் இருக்காரு, இந்த லியோ டால்ஸ்டாய், இந்த மாதிரி பெரிய பெரிய முக்கியமான பிலாசபி எல்லாம் வந்த இடம்னா அப்ப எந்த மாதிரி ஒரு சொசைட்டி அது இருந்திருக்கும். கியூபால இருந்து அப்படி ஒரு சொசைட்டி இல்ல. அது வந்து ஒரு சின்ன ஒரு ஐலாண்ட். அது அங்க ரிசோர்ஸ் கிடையாது, ரொம்ப டிபெண்ட் ஆன் அதர்ஸ் டு லிவ். ரஷ்யா அப்படி கிடையாது. அது நீங்க இன்னைக்கு எல்லாத்தையும் இன்னைக்கும் அது மேலேயும் பொருளாதார தடைகள் அவ்வளவு இருக்கு, ஆனா அது தன்னைத்தானே இயங்கிக்கும். அப்ப நம்ம கம்யூனிசம்ங்கிறது கால்மார்க்ஸோட புக்கு, கால்மார்க்ஸோட அந்த ஐடியா புரட்சி. இதுக்கு கீழே இருக்கிறது என்னன்னா அந்த கேபிட்டலிஸ்டிக் ஸ்ட்ரக்சர் தான். அந்த ஸ்ட்ரக்சர்ல எந்த நாடு உட்காருதோ அது ஜெயிச்சிரும். இப்ப சைனா வந்து என்ன கம்யூனிசம், அவர் கால்மார்க்ஸ் எழுதினதுக்கும் சைனாக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ வேர்டு தான் அப்படி இருக்கு. ஆனா அதுக்கு அண்டர் கீழே அதை ஏன் கொண்டுறேன்னா வந்து மாவோ வந்து ஒரு விவசாயிகளை ஒன்று திரட்டி ஒரு பெரிய புரட்சி. அந்த நாட்டோட சூழல் வந்து ஒரு விவசாய பெரும்பூமி. ஸோ வந்து அங்கே வந்து விவசாய புரட்சி நடந்துச்சு. அதோட தலைவராக வந்து மாவோ இருந்தார். அவரை வழிநடத்தி செஞ்சது கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். அதன் அடிப்படையில் வந்து ஒரு பெரிய ஒரு ஆட்சி, மக்களுக்கான ஒரு ஆட்சியை, இந்த விவசாயிகளுக்கான ஒரு ஆட்சியை ஏற்படுத்தணும் அப்படின்ற மாதிரி நடத்தினாரு. பட் லெனின் வந்து ரஷ்யா நடத்துறது தொழிலாளர் புரட்சி நடத்தினார். அங்கே லேபர் சொசைட்டி, இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஸோ வந்து அதன் அடிப்படையில் எல்லாத்துக்கும் வந்து மார்க்ஸ் வந்து கொடுத்த அந்த வழிகாட்டுதல் வந்து பேஸாக இருந்துச்சு. அதன் அடிப்படையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க, அவ்வளோதான். ரஷ்யா வந்து சீனா வந்து அதன் அடிப்படையில் உருவான நாடு தான். பட் இன்னைக்கு அப்படி இல்லை அப்படிங்கிறத அதையும் நம்ம கவனிக்கிறோம். அந்த மாற்றம் இருக்குல்ல, அதை வந்து மக்களுக்கு வந்து ஃபுல்லா புரிய மாட்டேங்குது. கம்யூனிசம்னா அவங்க வந்து அந்த கொடி பிடிக்கிற அந்த புரட்சியோட ஐடியால இருந்து பாக்குறாங்க. சைனா இஸ் ஃபார் மோர் கேபிட்டலிஸ்டிக் தென் அமெரிக்கா. ஆனா டிஸ்ட்ரிபியூஷன் ஒழுங்கா இருக்கு. கம்யூனிசமோட ஒரு அடிப்படை இது என்ன, எல்லாருக்கும் கொடுத்துடணும். அந்த விஷயத்துல சைனா கரெக்டா இருக்கு. மதத்தை வெளியே வை, ஜாதி வை, இந்த எத்னிக் சிட்டி எல்லாத்தையும் வெளியே வச்சுட்டு 100% சைனாக்கும் நான் ஒரு ஏஐ வச்சா 100 பேருக்கும் போகணும், நான் ஒரு மொழி வச்சா எல்லாருக்கும் போகணும், எல்லா வளங்களும் எல்லாருக்கும் கொடுக்கணும், அத்தனை பேரும் புவர்ல இருந்து மிடில் கிளாஸ்க்கு வரணும். இது ஒரு ஐடியா. இது கம்யூனிசத்தோட ஐடியாவா நம்ம எடுத்துக்கலாம். மாறி வந்த ஒரு பரிமாண வளர்ச்சி அடைஞ்சதுதான். நம்ம வெறும் அந்த புரட்சியை மட்டும் பிடிச்சதுதான் கியூபாவோட இடம். அது வந்து இந்த கொரில்லா வார்ஃபேருக்கு போனது. இப்ப அது முடிச்சதுக்கு அப்புறம் இவங்க ஷிஃப்ட் பண்ணிருக்கணும், கியரை ஷிஃப்ட் பண்ணி இந்த இடத்துக்கு போயிருக்கணும். அவங்க போல, ரஷ்யா ஷிஃப்ட் பண்ணிருச்சு. அதனாலதான் இன்னைக்கு அது நிக்குது. அந்த ஷிஃப்டிங் நடக்கல அப்படின்னா இப்பதான் எனக்கு வருத்தம் வருது. வெறும் புரட்சியில வந்து நின்று பேர் எடுத்துட்டு நம்மெல்லாம் அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டோம். அவங்க பேரை சேகுவரா பேரும் ஃபிடல் காஸ்ட்ரோ பேரும். ஆனா அவங்க ஊரோட நிலைமை என்னன்னு பார்க்கணும்ல. கொரோனா பேண்டமிக் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா உலகத்துக்கே வந்து மருத்துவ ஏற்றுமதி செஞ்சுட்டு இருந்த நாடு கியூபா. அவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க. வெனிசுவேலாக்கு ஆயிலுக்கோட ட்ரீட்மெண்ட் என்ன டீல் என்ன தெரியும்ல, நாங்க டாக்டர்ஸ் தரோம், ஆயில் தாங்க. அவ்வளோ மருத்துவங்களை படிக்க வச்சு ஃபெடரல் காஸ்ட்ரோ ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்து அந்த நாட்டில் ப்ளஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் தன் நாட்டை கொண்டு வந்தார். அந்த அளவுக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டாக கொண்டு வந்தார். பட் அப்படி வந்து உலகத்துக்கே மருத்துவத்தை ஏற்றுமதி செஞ்ச பல விஷயங்கள் அவ்வளோ முற்போக்காக செஞ்ச நாடு வந்து இன்னைக்கு வந்து எந்த வசதியும் இல்லாமல் முடங்கி போகக்கூடிய ஒரு சூழல், சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் ரொம்ப ரொம்ப மோசமான சுச்சுவேஷன். சிந்தனை 100% கரெக்ட் வந்து. ஆனா நான் தான் என்ன சொல்றேன்னா, புரட்சியாளர்கள் வந்து ரொம்ப சுத்தமா நல்லதுக்காக இறங்கி செத்தாலும் பரவாயில்லன்னு இறங்குறவங்க. அதுல எல்லாம் மாற்றமே கிடையாது. நான் வெளிநாட்டுல இருந்து நான் அந்த பணத்தை அங்க போடணும்ல, அதை நீங்க தடை போட்டு வச்சுட்டீங்கன்னா அதுக்கான பரிமாண வளர்ச்சி அந்த தலைமை குணம் எடுக்கலன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அதுதான் பிரச்சனை. இப்ப எடுக்கிறதோ போராட்டத்துல இல்ல. இப்ப கனடால இருந்தோ அமெரிக்கால இருந்தோ நான் ஃபண்டு போட்டு அங்க ஒரு ஃபேக்டரி கட்டினா தானே காசு. நான் எந்த கம்பெனியும் நான் உங்க ஊருக்கு வரமாட்டேன்னு சொன்னா நீங்க டாக்டர்ஸை பண்ணீங்க, அது உங்களோட பெரும் பெரும் சாதனை. உலகத்துக்கே நல்ல பல போராட்டத்துல இந்த நைஜீரியா எங்கெங்கயோ நடந்ததெல்லாம் அவ்வளவுதான் டாக்டர்ஸ் அனுப்பிச்சாங்க கோவிட் டைம்லயும். ஆனா அது வந்து ஒரு 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 அவங்களுக்கு வேணா நல்லதா இருக்கலாம். ஒட்டுமொத்த மக்களுக்கு ஸ்கூலு, காலேஜ், ஃபேக்டரி கட்டினா தானே வேலை இல்லைன்னா என்ன பண்றது? சுழற்சி எங்க நடக்கும் எக்கானமில? இந்த புரிதல் இல்லாம அந்த தலைமை இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் நான் சொல்றேன். ரிசோர்ஸ் இல்லைனா. நான் சொல்ல எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், நம்ம எதை ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படிங்கிற அந்த ஒரு வியூ வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த இடத்துல கோல் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் ஃபோக்கஸ் பண்ணாலும் கூட அமெரிக்க போன்ற நாடுகளோட தொடர்ச்சியான பொருளாதார நெருக்கடி அதை நோக்கி நம்மளை கொண்டு அவங்க யோசிக்கலன்னு கிடையாது. ஏன்னா அவங்க நல்லது செய்ய தான் வந்தாங்க. அவங்கள பண்ண விடாம தடுக்கிறாங்கல்ல. அப்ப அதை மீறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குல்ல, அது சில லீடர்ஸ்க்கு உண்டு. இப்ப மாவோக்கு உண்டு, ரஷ்யாவுக்கு உண்டு.
ஏன் நம்ம மேலேயே நம்ம பொருளாதார தடை போட்டாங்கல்ல நம்ம அணுகுண்டு சோதனை பண்ணப்ப. ஆனா அதை மீறதுக்கான கொஞ்சம் டிப்ளமசின்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஏதாவது ஒண்ணு பேசி அங்க இங்கேயும் தட்டி கொஞ்சம் அதை லிஃப்ட் பண்ணாங்கல்ல, அதுதான் முக்கியம். ஏன்னா நம்ம போனப்ப கிளின்டன் தான் பண்ணார்ல, அந்த இடம் லீடர்ஷிப் வேற, போர்ல இருக்கிற லீடர்ஷிப் வேறன்னு சொல்லுவாங்க. முன்னாடி வந்து நம்ம வந்து கியூபாவை பார்த்து கியூபாவுடைய வேற ஒரு வரலாறு நம்ம சொன்ன ஃபிடல் காஸ்ட்ராவையும் சேகுவாராவோட டிஷர்ட்டை போட்டு நம்ம அதை வேற மாதிரி சந்திச்சுட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு அந்த நாடு வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை எதிர்கொள்ளுது. அவங்க எந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத நம்மளை அதை பார்த்து நம்ம கற்றுக்கிட்டு நம்மளும் அந்த மாதிரி தவறுகளை இந்தியாவை அதை நோக்கி செஞ்சிடக்கூடாது. ஏன்னா இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அதில் பாதத்தில் போயிட்டு இருக்குங்கிறது கவனிக்கிறோம். பிரதான எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, இந்தியாவோட வெளியுறவு கொள்கை அப்படிங்கிறது பிரதமரோட தனிப்பட்ட கொள்கையாக மாறிடுச்சு. ஸோ வந்து அதை அவர் அங்கே அடகு வச்சுட்டாரு. அதனால வந்து இந்தியாவுடைய ஃபியூச்சர் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நம்ம மிகப்பெரிய நாடு, பட் நம்ம இவ்வளோ பெரிய நாடு கூட அமெரிக்காவுடைய ஆட்டமான ஒரு சொல்லுக்கு வந்து நம்ம பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கிற போக்கு நம்மளும் அதை தான் பார்க்குறோம். நமக்கும் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு 75 வருஷத்துக்கு அப்புறமும் நம்ம அமெரிக்கா கிட்ட இவ்வளோ இறங்கி போகணுமா அப்படின்னு அதுல மோடி எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலுமே சொல்றேன், ஒரு 50% அவங்க சொல்றது அவர் வந்து எல்லாரும் பழி சொல்றாங்க, ஒரு 50% அதுல கரெக்ட்னா கூட வச்சுக்கலாம். ஆனா 75 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம இந்த ஸ்டான்ஸ்ல இருக்கக்கூடாது. எஸ், அது புரிஞ்சுக்க முடியுது. பட் இருக்கிறாரு அப்படின்னா ஒருவேளை மோடிக்கு வந்து வெனிசுலா அதிபர் ஒரு ரோல் மாடலாக இருக்காரா, அல்லது வந்து இந்த மாதிரி கியூபா ஒரு ரோல் மாடலாக இருக்கா, ஈரான் ரோல் மாடலாக இருக்கான்னு நமக்கு தெரியல. ஏன்னா ட்ரம்ப் இப்படி ஒரு பாடம் எடுத்துட்டு இருக்காரான்னு தெரியல. உலக அளவுக்கு வந்து இப்படிதான் இதான் கிளாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு வகுப்பு எடுக்கிறாருன்றது நம்ம புரிஞ்சுக்க முடியல. ஏன் அந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கிட்டு அதனால அந்த விஸ்வகுருங்கிற வேர்டெல்லாம் நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. தன்னைத்தானே புரிஞ்சவங்க தான் ஸ்பிரிச்சுவலா வந்து கொஞ்சம் பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க. நம்ம பவரே நமக்கு தெரியலையே இப்போ வரைக்கும். உண்மையிலே ஒரு சீரியஸான விஷயமா தான் நம்ம அதை பார்க்க வேண்டியதாக இருக்குது. உண்மையிலே இது வந்து நம்ம நிறைய பாடம் கற்றுக்க வேண்டியது இருக்குது. இந்த வரலாறு இந்த அந்த அங்கங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து நமக்கு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குது. இது கூட இன்னொரு விஷயத்த பேச நினைக்கிறேன். சூடானில் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். 2 குழுக்கள் வந்து உள்நாட்டில் நடக்கிற போரின் காரணமாக வந்து அதுவும் ஒரு மிகப்பெரிய அதில் பாதாளத்தில் போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அங்கே என்ன விஷயம் போயிட்டு இருக்கு? இல்லை, அங்கே வந்து மிலிட்ரிக்கும் பேராமிலிட்ரின்னு இன்னொரு ஃபோர்ஸ் ஒன்று இருக்குது. அவங்க 2 பேருக்கும் சண்டை. 70,000 பேர் காசாவில் செத்தது பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. ஏன்னா இஸ்ரேல் அடித்தது அமெரிக்கா உள்ளே வந்ததுன்னு. சூடானில் அதே மாதிரி 70,000 பேருக்கு மேலே செத்துருக்காங்க. யூஎன்னோட கருத்துப்படி 3 மடங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது 1.5 லட்சத்துக்கு மேலே செத்துருப்பாங்கன்னு. ஆனால் அதிகாரப்பூர்வமாக அவங்களே டெட் பாடியெல்லாம் எடுத்த கணக்கிலே 70,000 பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவும் இதே மாதிரி தான். ஆனால் இந்த இடத்துல தான் நான் தான் சொல்லணும்னு இருந்தேன், இது ஒரு விதமான ரேசிசமும் நமக்கும் இருக்குன்னு எனக்கே ஃபீல் ஆகுது. நம்ம பேப்பருக்கும் நியூஸ் பேப்பர்ஸ்க்கும் நம்ம இந்தியாவுக்கும் சரி எல்லாத்துக்குமே. சூடான்லையும் எத்தியோப்பியாலையும் இல்லைன்னா வந்து இந்த ஏதாவது ரொம்ப ஏழை ஆப்பிரிக்கன் நாட்டில் ஏதாவது நடந்தா இங்கே நமக்கு வரவே மாட்டேங்குது. இப்போ புர்கினோ ஃபாசோலெல்லாம் ஒரு பெரிய லீடர்லாம் வந்திருக்காரு. அந்த லீடரோட பேச்சு, அவர் இறங்கி அவரா ரோடு போடுறது, அவரா இறங்கி எல்லாத்தையும் பண்றது, எப்போ பார்த்தாலும் யூனிஃபார்ம்ல இருக்கிறது, எந்த ஃபண்டு எனக்கு வேணாம், பிரான்ஸோட ஃபண்டுலாம் நான் தரமாட்டேன், யார் ரிசோர்ஸை எனக்கும் இது வேணாம்னு சொல்லி இதெல்லாம் பண்றாங்க. ஆனா இந்த கதையெல்லாம் நமக்கு வரவே மாட்டேங்குது. நமக்கு வர கதையே பாப்புலர் கதையா தான் வருது. அப்போ மீடியா வந்து எதை ஹைலைட் பண்ணணும், எதை ஹைலைட் பண்ணக்கூடாது, புவர் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் இந்த அட்டென்ஷன் போதும்னு நினைக்கிறாங்களா? இதெல்லாம் தான். ஏன்னா இப்போ இஸ்ரேலும் பாலஸ்தீன் கதை இருக்குல்ல, இது வந்து பொலிட்டிக்கலி ஹாட்ஸ்பாட். ஏன்னா அதுல இஸ்லாமிக் நேஷன்ஸ் உள்ள வருது, அதுல ஈரான் கலந்துக்குது, அதனால இதெல்லாம் பெரிய விஷயமா தெரியுது. கியூபா கதையே இன்ன வரைக்கும் பாதி பேருக்கு தெரியாது நம்ம ஊர்ல. ஏன்னா அது ஏன் சொல்லணும்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா புவர் கண்ட்ரீஸ்க்கும் இல்ல கண்ட்ரீஸ் ஃப்ரம் த பிளாக் பாப்புலேஷன் இருக்கிற இடத்துலலாம் இவங்களெல்லாம் வந்து இந்த நியூஸ்ல ரொம்ப முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறதா. இன்ன வரைக்கும் இந்த ட்ரெண்ட் இருக்குங்கிறதே நம்ம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் தான். உண்மையிலே ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை நம்ம, அதாவது வேர்ல்ட் பாலிடிக்ஸ் வந்து நம்ம வந்து அதை ஏன் படிக்கணும், என்ன பண்ணணும், அதை சரியாக கவனிச்சா மட்டும் தான் நம்மளோட ஃபியூச்சர் வந்து நம்ம சரியாக கணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அரசியலை மறைக்கிறதே ஒரு பெரிய அரசியல் ஆயிடுச்சு அப்படிங்கிறத 100% முக்கியமான ஒரு விஷயம். நம்ம அதெல்லாம் நோக்கி நம்ம சரி பண்ணி போகணும் அப்படிங்கிறத கவனிக்கிறோம். தொடர்ச்சி நம்ம இந்த மாதிரியான உரையாடல்கள் அப்படிங்கிறது உண்மையிலேயே நம்ம ஆடியன்ஸ்க்கு அது ஒரு இது புரிதல் ஏற்படுதுன்னு நினைக்கிறேன். அவங்களும் அதை நோக்கி அடுத்த தேடல் நோக்கி போவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். விரிவான உரையாடல் நம்ம அடுத்த முறை இன்னொரு விஷயத்தை பற்றி நம்ம விரிவாக பேசுவோம்.